வணக்கம். ஹேமா ஃப்ரம் மதுரை ஹேமா ஸ்டிச்சிங் பாயிண்டில் பாவாடை சட்டைங்க இது. இந்த பொண்ணு வந்து 6th படிக்கையில் அந்த பாவாடை சட்டையை நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து 8th படிக்கிறாங்க. இவங்க வந்து பரதநாட்டியம் ஆட போகிறாங்க. போட்டு பார்க்கையில் வந்து எல்லாமே பாவாடை சட்டை எல்லாமே ஏறிடுச்சு. ஏன்னா ஹைட்டாக இருப்பாங்களே, அதேமாதிரி உடம்பும் கொஞ்சம் குண்டாயிட்டாங்க, வெயிட் வச்சுட்டாங்க. அதனால் இப்போ எல்லாத்தையுமே பிரித்தாச்சுங்க. பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாத்தையுமே பிரித்து அதே கலர் கிளாத்து வாங்கி ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச்சு பாவாடையும் அதே மாதிரி தான். வக்கீலே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக. இப்போ அதே மாதிரியே தேவைப்பட்டுச்சு. இப்போ சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டேங்க. இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. போன வட்டம் வந்து மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் கோவிலில் ஆடினாங்க இந்த பாப்பா. வீடியோ போட்டிருந்தேன், என்னுடைய பேஜை செக் பண்ணால் தெரியும். இப்போ வந்து மாரியம்மன் தெப்பக்குளம், மதுரையில் வந்து மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்குது. மாரியம்மன் கோவிலில் இந்த இதை ஆடினாங்க. மார்ச் 15ஆம் தேதி சண்டே ஆடினாங்க. இது வந்து 2வது வட்டம் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது. கொஞ்சம் ஒரு 4-5 டான்ஸு வந்து ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்காக இதை ஆட வைப்பாங்க போல். இது 2வது தடவை ஆடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸில் ஸ்டிச் பண்ணணும், பாவாடை சட்டை இருந்தாலும் சரி, லெஹங்கா, மேக்ஸி, ப்ளவுஸில் எந்த மாடல்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சி விட்டால் போதும். இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி தருவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸில் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.